வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், தயிர், கெட்டி தயிர், இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான அந்த சம் இருக்குது ஒரு பச்சடி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து நாட்டுக்காய், நம்ம கொள்ளையிலேயே விளையிற வெள்ளரி பிஞ்சு. இது நம்ம கடையில் விற்கிறதுலாம் பச்சையாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது ஒன்றுவே 350 இருந்தது. நான் 2 வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ்ஷு செய்ய போகிறோம். அது நாட்டு பிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், பார்க்கலாம் வாங்க. இதை இந்த மாதிரி தோலை சீவிக்கலாம். ஏன்னா தோலை உடம்புனாக்கா நறுக்குன்னு இருக்கும். இப்படி சீவி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு கூட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கெல்லாம் கெட்டி தயிரில் வெள்ளை சர்க்கரை போட்டு கலக்கி சப்பாத்தி வச்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்லாம். நல்லா அப்படி தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து சுகர் இருக்கிறதுனால நான் அது சாப்பிட்றது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சீவனொன்று எப்படி விளையர்னு இருக்குது பாருங்கள். இப்போது இதை கட் பண்ணி நம்ம தயிரில் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளரி பிஞ்சிக்கு தேவையான தயிர் நான் ஒரு 200 கிராம் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். கெட்டி தயிர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோவாக போடுறேன், அது அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான உப்பு அரை உப்பு போட்டுங்க பாருங்கள். 1/4 டீஸ்பூன் உப்பு. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கோங்க வெள்ளரி பிஞ்சை. ரொம்ப பெருசாக அறியாதீங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு பொடிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த வெள்ளரி பிஞ்சை நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு கை வெங்காயம், ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி பவுடராக வச்சுருக்கேன், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலக்கிக்கலாம். சில்லுன்னு இருக்கும், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் தான் இது. வேறு எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் கேரட்டு கூட போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். வெண்பூசணி அதை கூட தோலை நல்லா சீவிட்டு நைஸாக வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், தயிர் பச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.